Hebron Ministries. முதல் வசனம் 19ஆம் வசனத்தை, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தோம். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும். அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஒரு பெரிய பணக்காரன், அநேக கப்பல்களுக்கு அவன் தகப்பனார் சொந்தக்காரர், சிரியாவில் பெரிய மல்டி மில்லியனர் அவன். பிறகு அவன் கமேலியுள்ள பாதங்களில் படித்து அவன் டோராவை கற்றுக்கொள்கின்றான். ஒரு பரிசெய்யன். தேவன் கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினவன் பார்த்தாவே கிறிஸ்தவர்கள் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவன் எழுதின ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என்னை மாற்றின நாள் கொண்டு தொட்ட நாள் கண்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? Why you are persecuting me? ஏன் என்னை உபத்திரவப்படுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்ட நாள் முதற்கொண்டு, என்னை அர்ப்பணித்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்காக அநேகரை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் அடிமை கிடையாது, ஆனா ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் அடிமையாய் மாறிவிடுகிறேன். அப்ப 4 காரியங்களை இந்த வசனங்கள்ல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்பர் 1, சர்வன்ட் மென்டாலிட்டி, ஊழியக்காரருடைய மனநிலை. ஸ்லேவ் மென்டாலிட்டி கூட போடலாம். ஒரு அடிமையின் மென்டாலிட்டி அவன் தரித்து கொள்கின்றான். மென்டாலிட்டி, ஊழியக்காரன் மனநிலை. 2வது ஜூஸ் மென்டாலிட்டி, ஒரு யூதன் உடைய மென்டாலிட்டி. அப்போது ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஒரு அடிமை போல இருந்து எப்படி ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். 2வது ஒரு யூதனுக்கு எப்படி சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும், யூதனைப் போலவே மாற வேண்டும், அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று யூதனுடைய காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள, யூதனுடைய மென்டாலிட்டி எப்படி புரிந்து கொள்கின்றான். 3வது காரியம் கிரைஸ்ட் மென்டாலிட்டி, ஆண்டவருடைய திட்டம், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது கிறிஸ்துவின் சிந்தை எப்படி, அவர் எப்படி பிரசங்கித்தார், எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார் என்ற காரியங்களை அவன் புரிந்து கொண்டு செயல்படுகின்றான். 4வது காஸ்பல் மென்டாலிட்டி, ஒரு சுவிசேஷம் எப்படியா அறிவிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது தேவன் அதிலே பிரியமுள்ளவராக எப்படி இருப்பார், ஆண்டுடைய திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்படும். ஒரு பாவி நிறுத்தம் பரலோகத்தில் சந்தோஷம். ஆக ஆண்டவர் தேவன் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டானா கர்த்தர் பரலோகத்தில் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இப்போ இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, பிரின்சிபல் ஆஃப் ஜீல், வைராக்கியத்தின் கொள்கைகள். உங்களுக்கு எனக்கும் வைராக்கியம் இருந்தால் இந்த பவுல் சொல்கிற 4 காரியம் நன்றாய் புரியும். அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் நம்பும் பொழுது அவனுக்கு அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எபிரேயர் புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். யூத முறைமையின் கூட அவன் கற்றுக்கொள்கின்றான். மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் என்ன என்று அவன் கற்றுக்கொள்கின்றான். அவற்றின் படியாக அவன் நடக்கின்றான். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்ம வாசிப்போம் பாருங்க. ஆக்ஸ் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்க. அவன் தெர்பைக்கு லிஸ்தீரியாவுக்கும் போனான். அங்கே தீமேத்தி எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்போ யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் இவன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திட்டு போகிறான், பிரஜாதி எடுத்து போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அந்த முறைமைகளை அவன் கைவிடவில்லை. ஏன்னா அவனை ஆதாயப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறான், இவன் ரட்சிக்கப்பட்டவன். இப்போது நாம் எல்லாம் சர்க்கம்சைஸ் பண்ணலை, விருத்த சேதனம் பண்ணப்படலை, ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், விசுவாசம் உள்ள அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி பண்ணிக்கோ, ஏன்னா அவனை எப்படியாவது வின் பண்ணணும். அது பாருங்க, கீழே அழகா எழுதுறான் பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அவனை பவுல் தன்னோடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம். பாத்தீங்களா, அவன் யூதனா இருக்கிறான், அவன் தாய் யூத ஸ்திரீ, அவன் பையன் அவங்க அப்பா கிரேக்கரு. பார்த்தா இவர்களை விட்டுடக்கூடாது, அதுக்காக அவனுக்கு சர்க்கம்சைஸ் பண்ண, விருத்த சேதனம் பண்ணி அவனை தன்னோடு கூட அழைத்து கொண்டு, அவனுக்கு என்ன நோக்கம்னா எப்படியாவது ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக கவனிக்கிறான், பியூட்டிஃபுல்லாக செய்கிறான் பாருங்க, மிஸ் பண்ணக்கூடாது. அவன் பார்க்குறான், இவன் அருமையானவன் தீமத்தி, இவனை விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும் செய்கிறேன்ப்பா, மொட்டை அடிக்க சொல்லு மெட்டை அடிக்கிறேன்ப்பா, என்ன செய்ய சொல்லி செய்கிறான், அவன் எனக்கு வேணும்ப்பா.
அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேணும். தீமோத்தி கடைசியில் ஒரு அருமையான ஸ்பிரிச்சுவல் சன்னா பவுலுக்கு மாறி விடுகின்றான். தீமோத்தி சொல்லி போதகத்தை அவனுக்கு சொல்லி பவர்ஃபுல்லாக மாற்றிடுறான். அப்போ அந்த ஆரம்பத்தை அசட்டை பண்ணவே கூடாது. எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அவன் வர வேண்டும் என்ற ஒரு சுவிசேஷம் ஆண்டவர் தேவன். மூணாவது கிரைஸ்ட் மென்டாலிட்டி, கிறிஸ்துவனுடைய மனநிலை பிரதிபலிக்கிறாங்க. ஒரு அடிமையை போல எப்படி ஆதாயப்படுத்தணும். ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது என்னது ஜூவோட முதற்பிறை எப்படி ஆதாயப்படுத்தணும் யூதர்களை. மூணாவது கிறிஸ்துவின் மென்டாலிட்டி என்னன்னு பார்க்குறான் பாரு. 21ஆம் வசனம் பாருங்க. 21 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. ஒரு புறஜாதிக்காரனுக்கு நியாயப்பிரமாணம் என்ன தெரியாது, யூத முறைமைகள் தெரியாது, அவன் டோராவை படித்தது கிடையாது, பைபிளே படித்தது கிடையாது. டோராவை எங்கே படிக்கிறது? இயேசுவை பற்றி முதல்ல கேள்விப்படுற எத்தனையோ ஆட்கள் உண்டு. சரி, ஆதாயப்படுத்தி நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனே. நியாயப்பிரமாணம் அப்படியா? நீங்கள் வந்து யூதராஜ நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் இல்லைங்க, சும்மா பாருங்க, நான் அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. அவங்ககிட்ட அப்படி பேசுறது. கிரேக்கனுக்கு கிரேக்கனும் யூதனுக்கு யூதன். போயிட்டு அந்த இடத்துல அவன் பேசுகிறான் பியூட்டிஃபுல்லாக. கிரேக்கு தெரியும், இது ஹீப்ரு தெரியும், எல்லா லாங்குவேஜும் அவனுக்கு தெரியும், பவர்ஃபுல். சரி, அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் பிரமாணத்துக்குள்ளவும் ஆயிருக்கிறேன். அப்போ நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றான், கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றான். இயேசு என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனால தான் அவர் என்ன பண்றாரு? கரெக்டாக 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு? அந்த புறா கொஞ்சம் வரை ஒரு அந்த பாவத்திற்காக அவருடைய தாயும் தகப்பன் என்ன பண்றாங்க? போய் பலி செலுத்துகிறார்கள். எல்லாத்தையும் கரெக்டாக அவர் செய்கிறார் பாருங்க. அப்போ 2 காரியங்களும் கரெக்டாக பண்றான். தேவன் என்ன செய்கிறாரோ அதை சரியாய் செய்கிறான். இயேசு தான் தேவன் தான் அவனை தொடுறார். தமஸ்குல அவனை தொடுறார். ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்குறான் இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாதவராயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்கிட்ட இருக்குது, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதுக்கு மேலே கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை அடக்கி ஆளுகிறது. அல்லேலூயா. ஏன்? அவர்தான் என்னை தொட்டார், அவரை முகமுகமாய் நான் கண்டேன், அவர் என் பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு தெய்வம் என்பதை அவன் உணர்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அந்த காரியங்களில் மிக மிக முக்கியம். இது இயேசு செய்கிறத அவனுக்கு நல்லா தெரியும். இயேசு வாழ்ந்த நாட்கள் லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார்? இவர் அப்படியே போகிறாரு, எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே அத்தி மரத்தில் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க, ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்குது பாரு. அதை பார்க்கறதுக்கு போகிறாரு பாரு, கரெக்டாக கவனிக்கிறாரு பாரு. அப்படியே போயிட்டே இருக்கிறார். எல்லாம் அவ்வளோ க்ரௌட் இருக்குது, கரெக்டாக தெரியுது. அவர் பர்பஸோடு போகிறார், நோக்கம். ஒவ்வொரு இடத்துக்கும் சமேரியா போகிறாருன்னா அங்கே குஷ்டரோகிங்களை 10 பேரை சுகப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம், சமேரிய ஸ்திரியை பார்க்க போகிறாருன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட எல்லாம் முண்டி அடிச்சுட்டு வராங்க. அப்படி பாரு எல்லாத்தையும் பாரு, அவ்வளோ பெரிய க்ரௌடு சுற்றி வருது. ஏன்னா ஓசியிலேயே எல்லாம் கிடச்சிருது பாரு. ஆமாம், இப்போ டாக்டர்கிட்ட போனால் காசு கொடுக்கணும், இது ஒன்றுமே கொடுக்க வேணாம் பாரு. அதனால சுற்றி ஓசியில் கிடச்சா எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே வந்துகிட்டு இருக்காரு பாரு, டக்குன்னு பார்க்குறாரு பாரு. அப்படியே பார்த்தோன்னே ஆமாம், அப்படியே மேலே ஒரு குரங்கு பக்கத்து உட்காந்துருப்பார், அது மாதிரியே உட்காந்துட்டு இருப்பார். உடனே அவனை பார்த்துட்டு கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு டக்குன்னு இறங்கி வரான் போகிற, இறங்கி ஓடி வரான். அவனுக்கு நினச்சி கூட பார்க்கல இயேசு தானே பார்ப்பாரு. அவ்வளோ க்ரௌடு பேர் இருக்காங்க. அத்தனை க்ரௌடில் கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை பார்க்குற ஒரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சார். தேவன் அவரை பார்க்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை பார்க்கிறார், என்னை கைவிடவே மாட்டார். நான் எங்க இருந்தாலும் தேவன் என்னை பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களை ஒரு நாள் அவர் மறக்கவே மாட்டார். ஒரு தாய் தம் பக்கத்தில் போயிட்டு இந்த குழந்தை அழுதா எப்படி அந்த குழந்தைய உடனே அந்த தாய் எழுந்திருப்பா அந்த குழந்தைய பார்ப்பாங்களோ அதுபோல கர்த்தர் உங்களை அழுகையின் கூக்குரலை தேவன் கேட்கிறார். இப்போ என்ன பண்ணுறான்? நேராக வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டுக்கு சாப்பிடவே போயிடுறான். டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு போகக்கூடாது இல்லை. டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு யூதர்கள் போக மாட்டாங்க. டாக்ஸ் கலெக்டரும் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு, போட மாட்டாங்க. அவங்கள பாவம் செய்கிறவங்கன்னு நினைப்பாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கே ஒரு போயிடுறாரு. அப்போ இந்த பாவி வீட்டுக்கு ஒரு போயிடுறாரு பாருங்க. போயிட்டு அவங்களோட நின்று அப்புறம் பாருங்க, உடனே அவன் பார்க்குறான், என்னடா இயேசுவே எங்கூட வந்துட்டார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. உடனே அவன் குத்தப்படுறான். உடனே என்ன பண்ணுறான்? எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்குது பாரு இந்த குரங்கு பாரு, அங்கே பதுக்கி வச்சிருக்கான் பாரு.
அது மேலே வேறு மூடி வச்சுருக்கான் பாரு, யாருக்குமே தெரிப்பார் எல்லாத்தையும். அது எல்லாம் வாங்குது, இது பிரைவ் வாங்குது. அதெல்லாம் எடுத்து வந்து அவன் சொல்கிறான், ஏழைகளுக்கு என் சொத்தில் பாதியை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் கொடுத்து விடுறான். இப்போ இயேசு இவனை பார்க்காம இருந்தா, இவன் ஒரு பாவி, இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு நினச்சிருந்தா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்காது. அவனை தொட்டதுனால, அவன் பாவத்தை அவர் கவலைப்படாதனால என்ன நடக்குது, அவன் தன் ராஜ்யத்துக்கு பாதியை கொண்டு கொடுத்து விடுகின்றான். நாளத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மகதலை நம்ம அறியாத, அவ பாவ ஸ்திரீ, அவளை அந்த பாவத்தை அவர் பார்க்கல. இவங்கெல்லாம் ஐயோ அவன் வந்து ஒரு பாவ ஸ்திரீ, அவரை போய் இயேசு தொடுறாரு, இயேசு வந்து பார்க்குறாரு, இவர் கூட பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறாரு, சொன்னோன்னு நீ சொல்கிறாரு, நீ வரும்போது என் வீட்டுக்கு என் கால்கள் கழுவதற்கு நீ வந்து தண்ணீரை தவறல, அவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை கழுவினார். நீ என்னை முத்தம் செய்து வரவேற்கவில்லை, ஏன்னா ஒரு பெரிய ஆள், முத்தம் செய்து வரவில்லை. அவளோ தன்னுடைய என்னுடைய பாதங்களை அவள் முத்தம் செய்தார். நீ எனக்கு துடைப்பதற்கு எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, துணி கொடுக்கவில்லை, அவளோ தன் தலைமயிரினால். இந்த அன்பு தான் அப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனுக்கு தன் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்படிப்பட்டவர்களால் நீங்கள் தொட வேண்டும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்பொழுது அவர்கள் வைராக்கியம் உடையவராக இருப்பாங்க. 4 தலைமுறை கிறிஸ்தவன் அவன் செய்ய மாட்டான், லா பேசின்னு உட்காந்துருப்பான். அது தப்பு. எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும், எங்கள் தாத்தா கிறிஸ்டின் தெரியுமா, எங்கள் தாத்தாவோடைய அப்பாவுக்கு டே எல்லாம் தெரியும், நீ என்ன பண்ணுற இவன் சொல்ல மாட்டான். ஆனால் இந்த புதுசாக ரட்சிக்கப்படுறான் பார், அவன் எதையும் செய்வான். ஹல்லேலூயா. அப்படி புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்கள நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடு. இப்போ இந்த ஒரு ஆளை தேவன் தொடும்பொழுது அற்புதங்கள் அங்கே. அதே போல் இவனை வந்து மேத்யூ டாக்ஸ் கலெக்டர் தேவன் தொட்டுறார். அவன் தானே சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறான் பாருங்க, டாக்ஸ் கலெக்டர் இல்லையா. ஒரு பயங்கரமான செம்படவனை ஆண்டவர் வந்து பேதுருவை தொடுறாரு. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாம் மோசமான ஆளை தேவன் தொடுகிறதை பார்க்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் தேவனுடைய, அப்போ உங்களுக்கு எனக்கும் யார் மோசமாக இருக்காங்களோ அவர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சர்ச்சில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, முன்னாடி ஒரு அம்மா விபச்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த இடமும் வழியாக போச்சு. இந்த வழியாக போகும்போது பாட்டு சத்தம் கேட்டு நம்ம சர்ச் என்னைக்கு எதுக்கு போச்சு, அது பயங்கரமான ஹரலாட்டு, விபச்சாரி, நிறைய பாவங்கள் சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஆண்டவர் தற்கொலை பண்ணுவதற்காக இந்த வழியாக போகும்பொழுது பாட்டு சட்டம் கேட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரலான்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது நான் வர்ஷிப் அப்போ நான் சொல்கிறது 90 நம்ம சர்ச் ஆரம்பித்த நாட்களில் அப்புறமா ஒரே ஒரு சர்வீஸ் தான் நடக்கும், 9 மணி சர்வீஸ். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டது. அந்த அம்மா 27 பேரை சபைக்கு கொண்டு வந்துச்சு. 27 பேர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அந்த அம்மாவை வல்லமையாக உபயோகப்படுத்தினார் அந்த காரியங்கள். அதுபோல் ஆண்டவர் தேவன் அந்த வைராக்கியத்தை தேவன் பார்ப்பார். சரி, இதை அப்போது இன்னொரு 3 காரியம் முக்கியமாக நீங்கள் வந்து ஆத்துமா ஆதாயப்படுத்தும் பொழுது 3 காரியங்களை இன்னும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். 1, எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமாக்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பாசிட்டிவாக கர்த்தர் கட்டாயமாக இந்த ஆளை ராஜ்யத்துக்கு கொண்டு வருவார், சபைக்கு கொண்டு வருவார். அவன் ஞானஸ்தானம் எடுப்பதை என் கண்கள் பார்க்கும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லணும், பேசணும், பிறகு செயல்படணும். 2 காரியம் மிக முக்கியம். 3வது, அவர்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரோட எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, போன வாரம் எங்கே போனீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது காரியம் என்ன செய்யணும், அதிகமான அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். கிரீட்டிங் கார்டு அனுப்பணும். கிறிஸ்மஸ் நாட்களில், மற்ற நாட்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த ஆத்மா இயேசுவை தான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பெரிய என்னுடைய மேரேஜுக்கு அவர் தான் ஃபோட்டோகிராஃபர், விஜின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வருவான் பாருங்கள், பயங்கரமான மோசமான முரடை. ஆனால் அவன் வந்து அந்த நாட்கள் நான் சொல்கிறது 81 கிளாஸ்மேட். அவன் 81 அந்த நாட்கள் பயங்கரமாக போனான். ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருப்பான், என்னை பற்றி ரொம்ப என் கூட சண்டை போடுவான், பயங்கரமாக சண்டை போடுவான். இன்னைக்கு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்கின்றான். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் மூலியமாக யாரையாவது ஒருவரை தொடுவார். ஹல்லேலூயா.
கலேஷியன் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளை நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விரைவித்து காண்பித்தேன். ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனை பண்ணி கொள்ளும்படிக்கு அவனை கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு கிரேக்கன் இருக்கிறான், நீ சர்க்கம்சைஸ் பண்ணாதான்டா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. அவன் நீ நகையை கட்டினாதான், நிறைய பாசங்க செய்யற தவறுகள், நகையை நீ கட்டினாதான் ஞானஸ்தானம் தருவேன், வெள்ளை புடவை கட்டினாதான் ஞானஸ்தானம் தருவேன். நீ வெள்ளை புடவை கட்டல பரலம் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ வெள்ளை சட்டை போட்டால் வீட்லேயும் வெள்ளை சட்டை தான் போடணும் இல்லையா? கடைப்பிடிக்க முடியாது. அதனால் நம்முடைய கொள்கைகள் ஆண்டவர் பார்க்கல, அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரான்னு ஆண்டவர் பார்க்குறார். இதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான், தீத்து பார்க்குறான். இவன் பார்த்தான், அவன் அவனை ஃபோர்ஸ் பண்ணல. நீ சர்க்கம்சைஸ் பண்ணி அவனுக்கு கிரேக்க நம்ம பண்ணி ஆகணும் இல்லையா? அவனை ஃபோர்ஸ் பண்ணல, நீ இருறா பரவாயில்ல, ஆனால் நீ தேவனுக்கு ஊழியம் செய். டைட்டஸ் பவர்ஃபுல், ஒரு பெரிய அவனுடைய ஆவிக்குரிய பிள்ளை இல்லையா? அதுபோல் கர்த்தர் தேவன் நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். தேவன் நம்மை ஆசிரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4வது காரியம் காஸ்பல் மென்டாலிட்டி. அந்த 4வது காரியம் சுவிசேஷத்தின் மனநிலை. வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22-23. பலவீனரை ஆதாயப்படுத்தும் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போலானே. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். ஒருத்தன் வீக்கா இருக்கிறான், அந்த வீக்கா இருக்கிறவனுக்கு நானும் வீக்கானவனை போல ஆயிட்டேன். லாசரு மரித்து போறான். மார்த்தாள் மரியா சொல்றா, ஐயோ நீங்க இருந்திருந்தா லாசரு உயிரோட கூட இருந்திருப்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. உடனே அவன் அழறத பார்க்குறாரு. இவரு ஒன்று அழறாரு. இவர் அழறாரு. சில பேர் சாவில் கூட அழமாட்டான். எங்கள் அப்பா அது மாதிரி. எங்கள் அப்பாவோட அப்பா செத்துட்டாரு. இவர் ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது எங்கள் தம்பி சொல்கிறான், டாடி, தம்பியை நானும் போய் சொல்கிறேன், டாடி உங்கள் அப்பா டாடி செத்துட்டாரு, நீங்கள் அட்டடிச்சிட்டேன். அட போடா, அப்படி டைம் போயிட்டார்றா. அதுக்கு போய் அழுதுன்னு உட்காந்துருப்பாங்கடா எவனாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, கல் நஞ்சக்காரருப்பா. அது மாதிரி சில பேர் யார் செத்தாலும் அழமாட்டான். ஆனால் இயேசு அவ்வளோ பெரிய தேவன், அவர் தான் உயிரோட எழுப்ப போகிறாரு. எழுப்ப போகிற ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அவர் குழந்தைய போல அழுகிறார், பலவீனராகிறார். ஒரு நிமிஷத்தில் எழுப்ப போகிறார். இன்னும் ஒரு நிமிஷம் பெரிய அற்புதம், ரெசரக்ஷன் வரப்போகுது. அவருக்கு தெரியும் அவர் தான் எழுப்ப போகிறாரு. ஆனால் அவன் அழறதை பார்த்தோன்னே, பலவீனருக்கு நான் பலவீனரானேன். அவர்களோடு கூட ஒரு மனப்பக்கம், அவங்களுடைய துக்க நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் போய் நிற்கணும். அவங்களுடைய கல்யாணத்தை நிற்கிறத விட துக்க காரியங்களில் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆகும்பொழுது கர்த்தர் தேவன் என்ன பண்ணுவார், அந்த ஆத்துமாவை உன் கரங்கல்லே கொடுத்து விடுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கப்படும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாவும் ஆனேன். சுவிசேஷத்தினாலே நான் பங்காளி இருக்கும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். நான் யாரு தெரியுமா, நான் சுவிசேஷத்தில் பங்காளினா பார்ட்டேக்கர். பார்ட்டேக்கர்னா பார்ட்னர். அல்லேலூயா. என்ன இல்லாம தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. என்னை கொண்டு தான் தேவன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படார். நானும் இயேசுவும் பார்ட்னர் இந்த பிஸ்னஸில். அதனால் ஆண்டவருக்கென்று என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவினுடைய ஊழியத்தில் நான் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு பார்ட்டேக்கராக இருக்கிறேன். நான் ஒரு பங்காளியாக இருக்கின்றேன். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்ட்டேக்கராக, ஆண்டவர் பார்ட்னராக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவர் எதையாவது இழந்து ஒரு ஆத்மாவை ரட்சிக்க நடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிகமாக என்ன வேண்டும், நம்ம வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நிறைய முறை ஆண்டவருடைய சமூகத்தில்
ஆவியான சமூகத்தில் நம்ம இந்த ஆத்துமாய் குறித்த பாரம் இருக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் வராதவங்க, வேறு சபைக்கு போகிறவங்க எல்லாம் எனக்கு நியூஸ் தெரியும். ஆனாலும் கூட நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபை உம்முடையது கர்த்தாவே, நீர் நடத்துவீர் ஆண்டவரே. ஆக அந்த 4 காரியங்களை மைண்டில் வச்சுங்க. 4 காரியங்கள் என்ன? அடிமை போல் மாறுகிறது. அடிமைக்கு அடிமை போல மாறுகிறது. சர்வன்ட் மென்டாலிட்டி இல்லையா? ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனை போல மாறுகிறது. 2வது ஜூஸ் மென்டாலிட்டி, ஒரு யூதனை ஆதாயப்படுத்த யூதனை போல மாறுகிறது. 3வது காரியம் பார்க்கும் பொழுது கிரைஸ்ட் மென்டாலிட்டி. அவர் பாவின்னு பார்க்கல, மோசமான பார்க்கல, டாக்ஸ் கலெக்டர்னு பார்க்கல. அவருடைய மென்டாலிட்டி அவன் பார்த்தான். பவுல் அதை கரெக்டாக எடுத்துக்கிறான், பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கிறான். மற்ற சீஷர்கள் யோசிக்கிறாங்க, ஆனால் இவன் ஆண்டோடைய சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதை எடுத்துக்கிறான். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி விடுகின்றான். புறஜாதி நாடுகளை காஸ்பல் மென்டாலிட்டி, சுவிசேஷத்திற்காக அவன் பலவீனனாய் போலவே மாறி விடுகின்றான். எதையும் செய்ய அவன் ஆயத்தமாக இருக்கின்றான். அருமையான சபையை, கர்த்தர் இந்த வாரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும், இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்மாவை தேவன் தருவாராக. கிறிஸ்மஸுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் நான் எனக்கு புது துணி வாங்கறனோ இல்லையோ, ஒரு ஆத்மாவை நான் சபைக்கு கொண்டு வர கர்த்தர் என்னை ஆதாயப்படுத்த தேவைக்கா. ஒரே ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த எனக்கு இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்கு ஆண்டவரே. அதை நீர் என் மூலமாக செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.